வணக்கம் மக்களே. மிஸ்டர் கிடன் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப நாளா இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான அந்த மக்கள் கோரிக்கையான இந்த ஆன்லைன் கேமிங் இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. ஸோ ஒரு வழியா இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி நம்ம பெற்றுட்டோம். என்னதுன்னா அது வந்து மக்களவையிலும் சரி மாநில எனக்கு தெரிஞ்சு லோக்சபான்னு நினைக்கிறேன். அங்க வந்து இந்த பில்லை வந்து அஃபிஷியலா பாஸ் பண்ணிட்டாங்க. முற்றிலுமா ஆன்லைன் கேம்ஸ் வந்து தடை பண்றதுக்கு. ஸோ இந்த பில்லோட சாராம்சத்தை பத்தி பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரத்தை வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஆன்லைன் கேமிங் இந்த மார்க்கெட் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.8 அமெரிக்க பில்லியன் டாலர்ஸ். அதாவது 4 பில்லியன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 34,000 இல்லை 40,000 கோடி கிட்ட இந்த ஒரு மிகப்பெரிய சந்தை இந்த ஆன்லைன் கேமிங். அதாவது கேஷ் பயன்படுத்தி வைக்கிற இந்த கேம்ஸ்லாம் வந்து அது மட்டும் இல்லாம இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 கோடி பேர் விளையாடுறாங்க வருஷத்துக்கு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 கோடி வந்து நஷ்டமாறாங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் வந்து ஒரு சராசரியா வந்து நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஆன்லைன் கேமிங்ல மக்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து ஈடுபடுறாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த மணி லாண்டரிங், இந்த மாதிரி பிளாக் மணியை வந்து உள்ள கொண்டு வர்றது. அது மட்டும் இல்லாம இது வந்து நிறைய இந்த பினான்சியல் ஃப்ராட் நடக்கிறதுக்கான காரணம். முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து இதனால ஆடுறவங்க இதுல ரொம்ப இந்த அடிக்ஷனுக்கு உண்டானவங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த அதிகப்படியா இந்த கடன் வாங்கி விளையாடுறதுனாலையும் அதுல வந்து உயிரிழப்புகள் அதிகமா இருக்கிறதுனாலையும் வந்து இந்த இந்த எல்லாத்தையும் வந்து ஒரு முன்னெடுப்பா எடுத்து இதை வந்து தடை பண்ணுங்கிற நோக்கம் வந்து நிறைய இது மாநிலத்துல அமல்ல இருந்தாலும் இது ஒரு ஒரு வழியா இது முழுக்க இந்தியா முழுக்க வந்து இதை அமல்படுத்துறாங்க. இதுல முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா இதை மீறுற ஏதாவது நிறுவனங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அபராதமும் 2 வருஷம் சிறை தண்டனை இருக்கு. அதே மாதிரி முக்கியமா இதை விளம்பரப்படுத்துற எந்த ஒரு நபர், அதாவது யூடியூபரோ ஆக்டரோ எந்த ஒரு நபர்களுக்கு வந்து 50 லட்ச ரூபாய் வந்து ஃபைன் ஆகும். அதே மாதிரி 2 இல்ல 3 வருஷத்துக்கு வந்து சிறை தண்டனையும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி புது சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு வந்து இந்த கம்பெனிஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா இதோட பெரிய அடி வாங்க போறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் லெவன், அப்புறம் மொபைல் பிரீமியர் லீக், அப்புறம் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நம்பர் இந்த போக்ரி, அப்புறம் மை லெவன், இந்த மாதிரி நிறைய மை லெவன் சர்க்கிள், இந்த மாதிரி எக்கச்சக்க நிறுவனங்கள் இருக்கு. அதுல வந்து பல கோடி ரூபா அவங்க வந்து ரெவன்யூ பெற்றுட்டு இருக்காங்க இதுல இருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும். ஸோ அவங்க வந்து இதுக்கான மாற்று இதை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கிரே ஏரியா இருக்கும்போது அதை ஃபில் பண்றதுக்கு வந்து வேற ஏதாவது வகையில வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனா தடை வந்து இதுல கண்டிப்பா. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு டிக்டாக்கை தடை செய்யும் போது மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் உள்ள வந்து பட் இங்க வந்து அவங்க ஒரு பிளாட்ஃபார்மை தடை செய்யல. அவங்க வந்து ஒரு என்டையர் ஒரு இண்டஸ்ட்ரியே தடை செஞ்சிருக்காங்க. ஸோ அதுலதான் நம்ம இதுல வந்து ஒரு சில மாறுதல் இருக்கு. ஸோ இது வந்து மற்ற கம்பெனி வந்து இது ஏன்னா அவங்க எப்படினாலும் இதை வேற வகையா மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது வந்து எப்பவும் பண்றது இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு டிக்டாக் வந்து எந்த ஒரு ஆன்லைன் சோஷியல் மீடியா தடை பண்ணணும்னு சொன்னதில்லை. பப்ஜிக்கும் அதே மாதிரி தான். பப்ஜியை மட்டும் தான் சொன்னாங்க தவிர இந்த எல்லா இந்த கேம் வந்து நாங்கள் தடை பண்றோங்கிறது. பட் இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா எந்த ஒரு ஆன்லைன் கேம்பிளிங் வந்து ஆப்ஸோ இல்லை எந்த ஒரு என்டிட்டியோ வந்து இருக்கவே கூடாதுங்கிறத வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப முன்னெடுப்பா பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இது வந்து நீண்ட நாள் ஒரு ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்திருக்கு. ஸோ மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோ பாலிடிக்ஸ் இல்லை பாலிடிக்ஸ் வீடியோஸை வந்து நான் போடுறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.